கும்பராசிக்காரங்களோட குணாதிசயம் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? இந்த கும்பம் இல்லாமல் எந்த ஈவெண்ட்டும் கிடையாது. ஏன்னா ஒரு கூட்டத்தில் கலகலகலன்னு ஒரு நபர் இருக்கார் அப்படின்னா அது முதல் ஆள் யாருன்னா கும்பம். எத்தனையோ கோடான கோடி கவலைகளை மனசில் சுமந்தாலும் அது நிறச்சி வச்சுருந்தாலும் ஒருத்தர் கூட இவங்களை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதனால மற்றவங்க இவங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க. என்னன்னா அவளுக்கு என்ன, அவள் நல்லா இருக்கா, அவளுக்கு ஒரு கவலையும் இல்லாமல் இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க அப்படி. ஆனால் இவங்களுக்குள்ள நிறைய மர்மங்களும் நிறைய சோகங்களும் கலந்துருக்கும். ஆனால் அது உலகத்துக்கு தெரிய வராது. இன்னொரு விஷயம், இவங்ககிட்ட ஒரு விஷயத்தை கொடுத்தீங்க அப்படின்னா தன்னுடைய வேலையாக நினச்சி, இப்போ ஒரு விஷயம் எந்த விஷயமா இருக்கட்டும், இதை முடிச்சு தருவீங்களான்னு கேட்டால் அதை முழு பொறுப்பும் அவங்களே ஏற்று இது என்னுடையது அவங்க மறந்துடுவாங்க. இது அடுத்தவங்க தந்திருக்காங்க அப்படிங்கிறது மறந்து அந்த A to Z அது முடிகிற வரைக்கும் இவங்க கம்ப்ளீட் பண்ணி கொடுக்காம இவங்க ஓய மாட்டாங்க. ஆனால் இவங்களுடைய பெரிய வீக்னஸ் என்னன்னா இவங்க வாய் தான். இவங்க வாயை கொஞ்சம் கம்மி பண்ணி ரொம்ப பேசாமல், பேச வேண்டிய இடத்துல அதிகமே அவங்க பேச மாட்டாங்க. ஆனால் பேச வேண்டாத இடத்துல அதிகமாக பேசி மாட்டிப்பாங்க. தன் வாயே தனக்கு பிரச்சனைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இந்த கும்பத்துக்கிட்ட உண்டு.